வணக்கம். ஆரம்பம் அந்த திரைப்படத்துடைய விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன். மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா விஷ்ணு அஜித் காம்பினேஷன், யுவன் சங்கர் ராஜா மியூசிக் வேறு, பாட்டுக்கெல்லாம் ஓரளவுக்கு பெரிய ஹிட் ஆகிடுச்சு. ப்ரொமோஷன்ஸ் பிச்சுக்கிச்சு, ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லேயும் சரி. அஜித் மேலே இருக்கிற அன்பு அப்படிங்கிறது எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது ஃபேன்ஸ் எடுத்துக்காட்டின ஒரு நாள் அப்படின்னா இன்றைக்கி அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய ஓப்பனிங் எந்த ஹீரோவுக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிடாது. சரிங்க, இந்த படத்தில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ் என்னென்னலாம் அப்படின்னா, இந்த படத்தில் இருக்கிற தீம் அப்படிங்கிறது ரொம்ப நோபலான ஒரு தீம். ஒரு கரப்ஷனுக்கு எதிராக பொங்கி எழுதுகிற ஒரு சாதாரண மனிதன், அவனுக்கு இருக்கிற கோபங்கள் அதெல்லாம் வெளிப்படுத்துகிற ஒரு நல்ல ஒரு தீமை கொண்டிருக்கிற ஒரு படம். ஸோ அதுலேயே விஷ்ணுவர்தன் கரெக்டாக திங்க் பண்ணியிருக்கார் அப்படின்னு தெரியுது. ரெண்டாவது பெரிய பாசிட்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா, நிறையா சொன்னாங்க ஸ்வாட் ஃபிஷோட ரீமேக்கு அப்படி இப்படி நிறைய சொன்னாங்க. பட் அதெல்லாம் எதுவுமே இல்லை. கதை ரொம்ப ஒரிஜினலாக தான் தெரியுது. சில இடங்களில் மட்டும் ஹிண்ட்ஸ் ஆஃப் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சாலும் மற்றபடி 99% இது ஒரிஜினலான ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறதும் இந்த படத்திற்கு மிகப்பெரிய வலு சேர்க்குது அப்படின்னு நிச்சயமாக சொல்ல முடியும். நடிப்பை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக சொல்லி ஆகணும்னா அஜித் தான். ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த படத்துக்கு யாருங்க 3 மணிக்கு யார் போய் உட்காந்து விசில் அடிச்சுட்டு இருக்க போகிறான்? வாய்ப்பே கிடையாது. அதாவது டைரக்டர் என்ன கேட்டாரோ அதுக்கு மேலே தான் அவர் தந்துருக்கிறாரு. ஸோ அவரெல்லாம் நம்ம எந்த விதத்துலையுமே குறை சொல்ல முடியாது. ஏன்னா அந்த வேன்லேருந்து கார்லாம் ஜம்ப் பண்ணுவார், அதெல்லாம் தேவையே இல்லை. கடைசி போட் ரைடு எல்லாம் பார்த்திங்கன்னா துபாயில் பண்ணுவார். அதெல்லாம் ரொம்ப ரிஸ்கியானது. இவ்வளோ பெரிய ஒரு நடிகர் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இருந்தாலும் தன்னுடைய ஃபேன்ஸுக்காக பண்ணுறது அஜித்தினுடைய பெருந்தன்மை, பெரிய மனசு அப்படின்னு நிச்சயமாக சொல்ல முடியும். அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் அதே மாதிரி தான். அதாவது ஒரு ஒரு சொன்னில்லை, அப்படி கையை வைப்பாங்க ஒரு போலீஸு, அப்படி பாப்பா, அப்படி பார்த்தோன்னே கையை எடுப்பா, அப்படி அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லையும் கூட டெலிவர் பண்ணுறதுக்கு அஜித் ட்ரை பண்ணியிருக்கிறார். அவர் ரொம்ப கீனாக இருந்திருக்கார். இந்த படத்தை நல்லா கொண்டு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப கீனாக இருந்திருக்கிறது கண்கூடாக தெரியுது காட்சிகளில். பாசிட்டிவ் அப்படின்னா இதில் வந்திருக்கிற இதில் காஸ்டியூம்ஸ் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப போட்டு கோட் சூட்லேயே அஜித்தை காமிக்காமல், சாதாரண ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஒரு சின்ன டிஷர்ட்டாக இருந்தாலும் அதை ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆர்யாவுக்கும் சரி, தப்சிக்கும் சரி, நயன்தாராவுக்கும் சரி, எல்லாத்துக்குமே காஸ்டியூம்ஸ் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதில் நிச்சயமாக பாராட்டப்படுகிறார் காஸ்டியூம் டிசைனர் அவர்கள். சினிமட்டோகிராஃபி நல்ல ஹைஃபையான சினிமட்டோகிராஃபி. அதே மாதிரி சில ரிஸ்கியான ஷாட்ஸ் நிறையா இருக்குங்க. பார்த்திங்கன்னா மும்பைக்குள்ளே சந்துக்குள்ளெலாம் நிறைய ஷூட் பண்ணியிருக்காங்க. அது அவ்வளோ நம்ம பார்க்குறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் எடுக்கிறத அவ்வளோ சாதாரணம் கிடையாது. ஸோ அதெல்லாம் சினிமட்டோகிராஃபர் நிச்சயமாக பாராட்டணும். அந்த குவாலிட்டி, அந்த ஹை குவாலிட்டி ஃபஸ்ட் ஃப்ரேம்லேருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருக்கிற சினிமட்டோகிராஃபருக்கும் மிகப்பெரிய பாராட்டுகள். பாசிட்டிவ் அப்படிங்கிறது யுவன் சங்கர் ராஜனுடைய சில பாடல்கள், அந்த ஓப்பனிங் சாங்கெல்லாம் தியேட்டர் அதிருது, எல்லோரும் எந்திரிச்சு ரொம்ப ஆரவாரப்பட்டு ரொம்ப சந்தோஷமாக ஆடுறாங்க அப்படிங்கிறது நான் சொல்லிக்க விரும்புகிறேன். சரி, இந்த படத்தில் நெகட்டிவே இல்லையா அப்படின்னா நிச்சயமாக இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு நெகட்டிவ் யுவன் சங்கர் ராஜனுடைய பிஜிஎம். நான் இது எதிர்பார்க்கவே இல்லை சீரியஸாக. ஏன்னா பெரிய ஸ்டாரோட படம், அதுபோக இது எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது ஸ்கை ஹை அப்படிங்கிறப்போ பார்த்து போட்டிருப்பார் அப்படின்னு நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் ஏதோ நவீன ட்ராமா இது பண்ணுற மாதிரி சும்மா டைன்ட்டு ஒரே மாதிரியான மியூசிக் 5-6 இடத்துல பார்க்க முடியுது. அது இந்த காட்சிகளுக்கு எந்த விதத்துலையும் வலு சேர்க்காமல் போனது தான் மிகப்பெரிய குறை. அது ஏன் யுவன் சங்கர் ராஜா என்ன அப்படின்னு தெரில. அவரால் தங்க மீன்கள் மாதிரி படங்கள்லாம் கொடுத்தவர் அவர் பிஜிஎம் எல்லாம். ஸோ இதில் என்ன தவறி போச்சு அப்படின்னு தெரியல. பிஜிஎம் ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக, ஜென்ரலாக எல்லா ஆடியன்ஸும் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனது பிஜிஎம்மில் தான். ரெண்டாவது மைனஸ் அப்படிங்கிறது ஸ்க்ரீன் பிளேயில் என்னங்கன்னா, இப்போது இவங்க இவர் போய் எனிமையெல்லாம் அட்டாக் பண்ணுவார். அவன் மிகப்பெரிய தீவிரவாதி அப்படிங்கிறப்ப ஒரு மும்பை இன்சிடெண்ட் மாதிரியே ஒன்று ரெப்ளிகேட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ அவன் என்னமோ கடலை மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக போய் அவனை சுட்டு வீழ்த்துறதெல்லாம் இன்றைக்கி தீவிரவாதி அப்படிங்கிறவங்க ஜிபிஎஸை வச்சுக்கிட்டு எல்லாம் ட்ராக் பண்ணிக்கிட்டு உள்ளே அடிக்கிறானுங்க. ஸோ அவனுக்கு நம்ம அளவுக்கு அவனும் பிரில்லியன்ட் அப்படிங்கிறப்போ அது யோசிக்காமல் ரொம்ப கமர்ஷியல் தனமாக பண்ணது மிகப்பெரிய மைனஸுங்க. ரெண்டாவது விஷ்ணுவர்தன் பண்ண பெரிய தப்பு அப்படிங்கிறது என்னென்னா,
ஃபார்மிடபிள் எனிமி அப்படிங்கிறவங்க வந்து யாருமே இல்லாமல் போனது வந்து இந்த படத்திற்கு வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸாக அமையுது. ஏன்னா அஜித் அப்படிங்கிற ஒரு பெரிய ஹீரோக்கு ஒரு ஃபார்மிடபிள் எனிமி இருந்தால் தான் அது அந்த காம்படிஷன் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். கடைசியில் முடியும் போது வந்து ஒரு நல்ல த்ரில்லாக முடியும். பட் இதில் எனிமி அப்படிங்கிற வந்து ஒரு இன்விசிபிளான எனிமி அப்படின்னு சொல்லலாம். எனிமி அப்படிங்கிற வந்து ஒரு கரப்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அதங்காட்டிக்கு வந்து அஜித் மட்டும்தான் கேரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கார். பட் அவருக்கு எனிமி அப்படின்னா யாருமே இல்லை, தவசம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கார். அது வந்து ரொம்ப மைனஸாக தெரிஞ்சது. அதுபோக சின்ன சின்ன விஷயங்கள் கூட நான் சொல்லிடுவேன். என்னென்னா அஜித் வந்து அடிப்பாங்க தலைகீழ கட்டி. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காதில் ஒரு பஞ்சு வச்சிருக்கிறது தெரியும். ஸோ எந்த வில்லனும் வந்து ஒரு காதுக்கு பஞ்சு வச்சுட்டு தண்ணியில் தலைகீழ மூழ்கடிக்க மாட்டான். அது இதெல்லாம் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் தானுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கன் ஷாட்டுக்கு பதிலாக மிஷின் கன் சவுண்டு வந்து உள்ளே ஆட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து இவ்வளோண்டு தவறு தான் அப்படின்னாலும் அந்த பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வந்து தெளிவாக தெரியுது இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. எடிட்டிங் வந்து படம் எல்லாருமே நான் பார்த்தது வந்து ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் கூடங்க உட்காந்து. ஸோ நிச்சயமாக வந்து நாம் வந்து அவங்களோட ரியாக்ஷன் மூலமாக அவங்க கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அவங்க வந்து ரொம்ப ஹானஸ்டாக தான் இருப்பாங்க. அவர் நிச்சயமாக அப்ரிஷியேட் பண்ணுன்னா அங்கே வந்து அவர் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு இங்கே 10 ஸ்டெப் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த ஹார்ட் கோர் ஃபேன்ஸே வந்து கைதட்டி நான் பார்த்தது வந்து ஒரு 5-6 தடவை தான். ரொம்ப வெறித்தனமாக கைதட்டி ரொம்ப என்ஜாய் பண்ணது வந்து ஒரு 5-6 தடவைக்கு மேலே நான் வந்து பார்க்க முடியல. அதற்கு காரணம் என்னென்னா டைலாக்ஸ் வந்து சீரியஸாக அஜித்துக்கு வந்து கரெக்டாக தீனி போடல நீங்கள், அதான் பிரச்சனை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து டைலாக் டெலிவரி அந்த எமோஷன்ஸ் இது பண்ணுறதெல்லாம் வந்து அவர் ஒரு மாஸ்டர். ஆனால் அதை விடுத்து வந்து அவரை வந்து ஆக்ஷனுக்குள்ளேயே போக வச்சங்காட்டிக்கு வந்து நிறைய இடங்களில் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு நிச்சயமாக சொல்ல முடியும். அதே மாதிரி ஆர்யா தப்சி அந்த போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே மண்டையை சொல்லிடுறாங்க. இதுதான் ஹானஸ்டான ஒப்பீனியன். அதுவும் அவரும் பார்த்தீங்கன்னா கடைசி சில சீன்களை தவிர மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்டிஷாக வந்து பின்னாடி வந்துட்டு ஏதோ ஸ்கூல் பையன் மாதிரியே வந்து பிஹேவ் பண்ணிகிட்டே இருக்கார் அப்படிங்கிறது வந்து அது வந்து அவர் பண்ணுகிற ஹேக்கிங்கும் அதே மாதிரி தான். அது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அக்கௌண்ட்லாம் ஹேக் பண்ணுவார். ஆனால் ரொம்ப ஈஸியாக வந்து சும்மா டப்னு அடிப்பார், எல்லாம் மாறிடும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் உள்ள டீட்டெயில் போய் கொஞ்சம் டேட்டா ரிசர்ச் உள்ளே போய் இதனால தான் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து அந்த பஞ்ச் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஆக மொத்தத்தில்ங்க படம் அப்படிங்கிறது என்னென்னா வெயிட்டாக தெரியுது. ஃபஸ்ட் ஹாஃபும் கொஞ்சம் வெயிட்டாக தெரியுது, செகண்ட் ஹாஃப் அதை விட வந்து கொஞ்சம் வெயிட்டாக தெரியுது. இதற்கு வந்து நான் எடிட்டர் அவர் வந்து எப்படி தப்பு சொல்ல முடியும் அப்படின்னு தெரில. அவர்லாம் நேஷ்னல் அவார்டு வின் பண்ண எடிட்டர் ஸ்ரீதர் பிரசாத் அவர்கள். ஆனால் ஹானஸ்ட்டாக ஒரு சாதாரண ஒரு ரசிகனாக ஒரு பார்வையாளராக பார்க்கும்போது ஏதோ ஒரு 10-15 நிமிஷம் குறைஞ்சிருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப லென்த்தியாக போகிற மாதிரி இருந்ததுங்க. அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸ் வந்து சுருக்குன்னு முடியும் அப்படின்னு நினச்சோம். பட் அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு மாதிரி ப்ரீச்சியாக முடியுது. அதுவும் மேபி ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். ஆக மொத்தத்தில் ஆரம்பம் அப்படிங்கிறது வந்து அஜித்தினுடைய ஆட்டம். அவர் மட்டும்தான் வந்து விராட் கோலி வந்து இந்திய அணியை வந்து மீட்கிற மாதிரி வந்து ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் அவர் மட்டுமே ஆடி ஜெயிக்க துணிந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எஃபர்ட் கொடுத்து ஆடி இருக்கிற ஆட்டம் தான் இந்த ஆரம்பம். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது நிச்சயமாக 5க்கு 3.5ங்க. ஒரு தடவை நிச்சயமாக போய் பார்க்கலாம். நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டெயினர், யாரும் எந்த குறையும் சொல்ல மாட்டீங்க. மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நயன்தாரா வந்து பண்ணியிருக்காங்க. பட் பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. தப்சியெல்லாம் ஒன்றும் அங்கே ஒன்றும் பேசுகிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. அப்புறம் நீங்கள் மற்ற கேரக்டர்லாம் நீங்களே யோசிச்சுக்கோங்க. இல்லாட்டி நிச்சயமாக அவங்கள பற்றி நான் பேசியிருப்பேன். ஆக மொத்தத்தில் இதுதானுங்க. இன்னும் கொஞ்சம் நிறைய சிறப்பாக இருந்திருக்கலாம். இது பண்ண ஹைப்புக்கு வந்து இதனுடைய அவுட்புட் அப்படிங்கிறது இங்கே தான் இருக்குது. இதுதான் உண்மை. இதுதான் என்னுடைய கருத்து. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பண்ணிருக்கு, அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கு, இல்லாட்டி கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கு, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருத்துக்களை கமெண்ட்டுகளாக வெளியிடுங்க. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடிய விரைவில் உங்களை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.